ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூ பறிக்கலான்னு வந்தேன். சாமிக்கு ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னு. அப்படியே தக்காளி செடி இருந்துச்சு. சரி காயெல்லாம் வச்சுருக்கான்னு பார்த்தேன். பிஞ்சு நிறையா இருக்குது. காயும் முத்தின காயும் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் 1 வீக் போனால் பறிக்கலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த ஒரு செடியில் மட்டுமே 2 கிலோ வரும் போல். இது பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு செடி. ஒரு 4 செடி வச்சது எந்த அளவுக்கு விட்டால் வீடு ஃபுல்லாகவே பரவிடும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. கனகாம்பரம் பூவும் இது நிறையா இருந்துச்சு. சரி அதை பார்த்துட்டு விட்டுட்டேன். பன்னீர் ரோஸ் பாருங்கள், தினமும் ஒரு 4-5 ரோஸ்க்கு பக்கம் பூத்துருது. மொக்கும் நிறையா இருக்குது. ஒரு வாதுலேயும் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் ரொம்ப ஹைட்டில் போயிடுச்சு. பறிக்க முடியாத அளவுக்கு ஹைட்டில் போயிடுச்சு. சரி பூவெல்லாம் பறிச்சிடலாம். இதுலேயும் பாருங்கள், வேணுங்கிற அளவுக்கு இந்த ரோஸும் இருக்குது. என்ன நமக்கு தேவைப்படுற நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த அன்றைக்கி இருக்காது. பூவெல்லாம் பறிச்சாச்சு. நல்லா டார்க் கலரில் இருந்தது பன்னீர் ரோஸு. ஃபோனில் கூட கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. அப்பவும் பாதி பறிச்சுட்டு பாதி பறிக்க முடியல. பூரா ஹைட்டில் இருந்ததுனால சரின்னு விட்டுட்டேன். செடியிலே இருக்கட்டும், பார்க்க அழகாக இருக்கட்டும்னு. இந்த மொக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோஸு. இந்த மாதிரி அழகாக இருந்தால் பறிக்க மனசே வர மாட்டேங்குது. புதினா செடி பாருங்கள், சின்ன ஒரு உடஞ்ச குடத்துல தான் வச்சுருந்தேன். சாணி போட்டிருந்தங்காட்டி நல்லா வந்திருக்கு.